கடவுள் குமாரன் தூய ஆவியானவரின் திருப்பெயராலே ஆமென். இந்த நாளிலும் இந்த காணொளியின் வழியாக கடவுளின் வழிபாட்டிலே பங்கு கொள்கின்ற திருச்சபை குடும்பங்களையும் இந்த வழிபாட்டிலே பங்கெடுக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரின் திருப்பெயராலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வழிபாட்டை கடவுள் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நாம் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளின் காலை ஸ்தோத்திரங்களை எமக்கு செலுத்துகிறோம். கடந்து சென்ற நாட்கள் முழுவதும் ஆண்டவரே, நீர் எங்களோடு உடனிருந்து எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொண்டு எங்கள் வாழ்வின் தேவைகளை எங்களுக்கு நீர் கட்டளையிட்டு ஆசீர்வதித்து ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்தி வருகிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பினாலே, உம்முடைய பேர் இரக்கத்தினாலே ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறேன். உமது அளவற்ற அன்பிற்காக நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வழிபாட்டை எங்களுக்கு ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் பாடுகிற பாடல்கள், சிந்திக்கிற உடைய திருவார்த்தைகள் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் இடத்திலே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நீரை எங்களை பலப்படுத்தும். இந்த உலகத்திலே நாங்கள் வாழவும், எங்களுடைய பணிகளை செய்யவும், ஆண்டவரே சாட்சியாய் வாழவும் உமது கிருபையினால் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மிடத்திலே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த வழிபாட்டின் தொடக்கம் முதல் முடிகின்ற வரையிலும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மீட்பெருமாகிய இயேசுவின் திருப்பெயரில் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். நம் அனைவரும் சேர்ந்து கீர்த்தனைகளிலே 9வது கீர்த்தனை, தேவ தேவனே யெகோவா வா என் ஜீவனே. கீர்த்தனை எண் 9. சுதந்தரம் மிகுந்ததானியே, சுதந்தரம் மிகுந்ததானியே.
வாசலே அருள் மிகும் தாவீது மைந்தனே, அருள் மிகும் தாவீது மைந்தனே, நித்திய நேசனே அடியவர் நீனையும் ஈசனே, அடியவர் நீனையும் ஈசனே, பக்தர் உபகாரனே வலப்பேத்தனை கதிகாரனே, பக்தர் உபகாரனே வலப்பேத்தனை கதிகாரனே, கனபாரனே அதிதீரனே நல்லுதாரனே பலவீரனே ஜெய தேவ தேவனே யெகோவா வா என் ஜீவனே, யெகோவா வா என் ஜீவனே, வானசீலனே மனுவுரு வானகோலனே, மனுவுரு வானகோலனே, ஞானபாலனே அதிசய நன்மை நூலனே, அதிசய நன்மை நூலனே, பானுவே மனுவேலனே இம்மானுவேலன் கூலனே, பானுவே மனுவேலனே இம்மானுவேலன் கூலனே, கனபத்தியே தருத்துத்தியமே நேடு நித்தியமாய் வள வஸ்துவே ஓர் தேவ தேவனே யெகோவா வா என் ஜீவனே, யெகோவா வா என் ஜீவனே. இந்த நாளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதிகள் எசேக்கியேல் 33 அதிகாரம் 1 முதல் 9 முடிய, சங்கீதம் 99, 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 1 முதல் 13 முடிய, யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21 அதிகாரம் 15 முதல் 19 முடிய, யோவான் 21 அதிகாரம் 15 முதல் 19 முடிய அடங்கிய கடவுளுடைய திருவசனங்களை நாம் படிக்க கேட்போம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டிக்கொண்டு
உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். தாயும் தந்தையுமாக இருக்கிற கடவுளாலும் நமது ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம்மை உடனிருந்து வழிநடத்தி வருகிற தூய ஆவியானவராலும் உங்களுக்கு கிருபையும் அன்பும் பெருகுவதாக. மீண்டுமாக இந்த நாளிலே இந்த காணொளியின் வழியாக கடவுளின் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் அன்பின் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் தொடர்ந்து நம்மை தமது அன்பினாலும் பேரிரக்கத்தினாலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக. உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து பாதுகாக்க வேண்டும் என்று தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுள் தாமே நம் அனைவரோடும் கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. கடந்த வாரத்திலே நம்முடைய திருச்சபையில் எதிர்பாராமல் 2 மரணங்களை நாம் சந்தித்திருக்கின்றோம். ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு தாஸ் ஐயா அவர்களுடைய துணைவியார் திருமதி கிறிஸ்டி தாஸ் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரையடைந்திருக்கிறார்கள். அதே விதமாக நம்முடைய திருச்சபையின் குருசேகர குழு உறுப்பினராகவும் புதிய ஆலய பணியின் கட்டிடக் குழுவினுடைய கூட்டுநராகவும் இருந்து பொது வாழ்க்கையில அரசியலிலே இருந்த திரு கோட்டை பாபு ஐயா அவர்கள், கோட்டை பாபு என்கிற ராஜா கிறிஸ்டோபர் ஐயா அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கின்றார்கள். இந்த 2 குடும்பங்களுக்கும் திருச்சபையின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சபையார் நம்முடைய ஜெபங்களிலே இந்த 2 குடும்பங்களையும் நினைத்துக் கொள்ளும்படியாய், ஜெபத்திலே தாங்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொலைபேசி எண்களை இருக்குமேனால் அவர்களை தொடர்பு கொண்டு அன்பான வார்த்தைகளினாலே நீங்கள் ஆறுதல் படுத்தும்படியாகவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்காக திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற செம்பொருள் அருட்பொழிவு திருப்பணி, ஆயர் திருப்பணி, ஆர்டைன்ட் மினிஸ்ட்ரி. கடந்த வாரத்தில் இறை மக்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாக இருக்கின்றார்கள். இந்த வாரத்தில் திருச்சபையில் ஆண்டவருடைய திருப்பணியை செய்வதற்காக தெரிந்து கொண்டு அருட்பொழிவு தந்து ஆயர்களாக பணியாற்றுகிற ஆயர்களுடைய திருப்பணியை குறித்து இந்த நாளிலே சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆயர் திருப்பணி 2 முக்கியமான பணியை நிறைவேற்றுவதற்காக கடவுள் அவர்களை அழைத்திருக்கிறார். ஒன்று, கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும். 2வது, சாக்கிரமந்தங்களை இறை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். திருமுழுக்கு, திருவிருந்து, இந்த 2 திருவருட்சாதனங்களை கொடுக்கும்படியான பணியை செய்வதற்காக கடவுள் அவர்களை அழைத்திருக்கிறார். பழைய பாட்டில் குறிப்பாக லேவியர் புத்தகத்திலேயும் என்னாகமம் புத்தகத்திலேயும் மோசேயினிடத்திலே கடவுள் ஆரோனையும் அவன் புதல்வர்களையும் லேவியர்களையும் திருநிலைப்படுத்தும்படியாக கடவுள் கட்டளை கொடுக்கின்றார். இஸ்ரவேல் மக்கள் சபை முழுவதுமாக கூடி பல்வேறு சடங்குகளினோடு
அவர்களை அருட்பொழிவு செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலையும் தாவீதையும் அருட்பொழிவு செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே தூய ஆவி நிறைந்த 7 பேரை அப்போஸ்தலர்களுக்கு முன்பாக நிறுத்துகின்றார்கள். அவர்கள் மீது கைகளை வைத்து அவர்களை திருப்பணிக்கென்று ஏற்படுத்துகிறதையும் அவர்களுக்கு அந்த திருப்பணியை செய்வதற்கான பொறுப்பை கொடுக்கிறதையும் நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர்கள் செய்த அந்த கைகளை வைத்து அருட்பொழிவு செய்கிறதை தான் திருச்சபை தொடர்ந்து திருப்பணியாளர்களை தெரிந்தெடுத்து அவர்களை ஆயத்தப்படுத்தி அவர்களை பரிசோதித்து அவர்களுக்கு முறையான கல்வி கொடுத்து திருச்சபையிலே ஆண்டவருடைய திருப்பணியை செய்யும்படியாய் அருட்பொழிவு செய்யப்படுகின்றார்கள். கடவுள் தமது திருப்பணிக்காய் அருட்பொழிவு செய்கின்றார். தெரிந்து கொள்ளுதலும் அருட்பொழிவு செய்வதிலும் கடவுள் செயல்படுகின்றவராய், தூய ஆவியானவர் செயல்படுகின்றவராய் இருக்கின்றார். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் வாழுகின்ற சமுதாயத்தில் ஒவ்வொரு துறையிலும் பணியாற்றுகிறவர்கள் ஆசிரியர்களாக இருந்தாலும், மருத்துவர்களாக இருந்தாலும், செவிலியர்களாக இருந்தாலும், தூய்மை பணியாளர்களாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்களிப்பை சமுதாயத்திற்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒவ்வொரு படைப்பும் கூட, உயிரினங்கள், இயற்கைகள், ஒவ்வொரு படைப்புமே இந்த வாழ்வுக்காக, படைப்பு வாழ்வதற்கான பங்களிப்பை தந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அருட்பொழிவு செய்யப்பட்டவரின் பங்களிப்பு என்ன? அருட்பொழிவு செய்யப்பட்டவரை கடவுள் எவ்வாறு பயன்படுத்துகிறார்? கடவுளுடைய திருப்பணியை செய்கிறதுல கடவுள் ஆயர்களை எவ்வாறு தாங்குகிறார், பயன்படுத்துகிறார், அவர்களுடைய திருப்பணியின் மூலமாய் சபை வளரும்படியாய் செய்கிறார் என்பதை இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். திருச்சபையிலே ஆயர் திருப்பணி, திருச்சபை மக்களோடு, திருச்சபை மக்களுக்காக இணைந்து செயல்படுகின்ற திருப்பணி. இந்த நாளிலே அந்த திருப்பணியை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதிகளிலே 2 திருமறை பகுதிகளை உங்களோடு கூட தியானிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவது எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை வருகின்ற பகுதி. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவ்வாறே மானிடனே, நான் உன்னை இஸ்ரேல் வீட்டாருக்கும் காவலாளியாக ஏற்படுத்தியுள்ளேன். என் வாயினின்று வரும் வார்த்தை கேட்கும் பொழுதெல்லாம் நீ என் பொருட்டு அவர்களை எச்சரிக்க வேண்டும். எசேக்கியேல் இறைவாக்கினரை கடவுள் காவலாளியாக ஏற்படுத்துகிறார். ஜாமக்காரனாக ஏற்படுத்தியிருக்கிறார். காவலன் என்ன செய்ய வேண்டுமா? எச்சரிக்கை செய்ய வேண்டும். இந்த திருமறை பகுதியை நாம் படிக்கின்ற பொழுது காவலன் எச்சரிக்கை செய்ய வேண்டும். கடவுளிடமிருந்து கடவுளுடைய செய்தியை பெற்றுக் கொள்கின்ற அந்த காவலாளன் எச்சரிக்காமல் விட்டு விடுவானையாக மரிக்கிறவர்களுடைய இரத்த பழி காவலன் மேல் இருக்கும். ஒருவேளை கடவுளுடைய செய்தியை கேட்டும் கடவுளுடைய செய்தியை கேட்கிறவர்கள் மனம் திரும்பாமல் மனம் போன போக்கிலே மரிப்பார்களே என அவர்களுடைய இரத்த பழி காவலன் மேல் சுமராது மாறாக
அவர்கள் மேலேயே சுமரும் என்று இந்த திருமறை பகுதியிலே பார்க்கிறோம். கடவுளுடைய செய்தியை கூறுவதற்கான அழைப்பை காவலனுக்கு கடவுள் கொடுக்கின்றார். கடவுளுடைய செய்தியை கேட்கிறவர்கள் அந்த வார்த்தைகள் அவர்களிலே செயல்படவும், அந்த வார்த்தைகளுக்கு அவர்கள் தங்களை ஒப்படைப்பார்களே என கடவுள் அவர்களுக்கு வாழ்வு தருவார் என்கின்ற செய்தியை சொல்லுவதற்கான அழைப்பு. யோவேல் தீர்க்கதரிசன நூல் 2ஆம் அதிகாரம் 12-13 திருவசனங்களிலே, இப்பொழுது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். யோனா தீர்க்கதரிசி அவருடைய திருப்பணியிலே நாம் பார்க்கிறோம். அந்த செய்தியை உரைத்த பொழுது ராஜாவும் மக்களும் இரட்டுடுத்தி சாம்பலிலே உட்காருகிற பொழுது கடவுள் அவர்களை அழிக்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையிலிருந்து திரும்பி வந்து கடவுள் அவர்களை பாதுகாக்கின்றதை, அவர்களுக்கு மீட்பு தருகின்றதை நாம் யோனா தீர்க்கதரிசன நூலிலே பார்க்கிறோம். காவலன் செய்ய வேண்டிய பணி என்ன? கடவுளுடைய வார்த்தையில் இருக்கிற மீட்பின் செய்தியை சொல்ல வேண்டும், வாழ்வு தருகின்ற செய்தியை சொல்ல வேண்டும். கடவுளிடத்திலே வாழ்வு இருக்கிறது என்கின்ற செய்தியை சொல்லுவதற்கான பொறுப்பை காவலனிடத்திலே கடவுள் கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த திருமறை பகுதி நமக்கு காட்டுகின்றது. 2 மைந்தர்கள் அந்த ஓமையிலே நாம் பார்க்கிறோம். இளைய மைந்தன் திரும்பி வருகின்ற பொழுது அவருடைய தகப்பன் ஓடோடி வந்து அணைத்து முத்தமிட்டு அவனுக்கு வாழ்வு தருகின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த மீட்பின் செய்தியை, கடவுளுடைய வார்த்தையிலே இருக்கின்ற வாழ்வின் செய்தியை சொல்லுவதற்கான அழைப்பையும் பொறுப்பையும் காவலன் பெற்றுக் கொண்டிருக்கிறான். ஆயர் திருப்பணி என்பதும் கூட கடவுளுடைய வார்த்தையில் இருக்கின்ற மீட்பின் செய்தியை சொல்லுவதற்கான ஒரு அழைப்பு. மின்சார கம்பங்களிலே நாம் பார்ப்போம், அபாயம் என்கின்ற ஒரு எச்சரிக்கை. அந்த படம், அந்த எச்சரிக்கை பலரை என்ன உணர்த்துகிறது என்று சொன்னால், உனக்கு வாழ்வு இருக்கின்றது, என்னை நீ தொடாத, என்னை நீ தொட்டால் மரித்து போவாய். உனக்கு வாழ்வு இருக்கின்றது என்கின்ற செய்தியை மறைமுகமாக அந்த பலகை சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. காவலனுடைய பணியும் ஆயருடைய திருப்பணியும் அதே திருப்பணிதான். உனக்கு வாழ்வு இருக்கின்றது, கடவுளிடத்தில் மீட்பு இருக்கின்றது என்கின்ற செய்தியை சொல்லுவதற்கான அழைப்பு. 2வது, இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதி, யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வரை வருகின்ற பகுதி. மெய்ப்பனுக்கான திருப்பணி. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு பேதுருவினிடத்தில் 3 விசை ஆண்டவர் கேட்கின்றார். யோவானின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னில் அன்பு கூறுகிறாயா? அவன் அதற்கு மறுமொழி கொடுக்கின்றார். ஆண்டவர் அவனிடத்தில் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்கின்ற அழைப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம் அனைவருக்கும் தெரிந்த திருமறை பகுதிதான். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 26 முடிய அந்த அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்காக ஜெபிக்கின்ற
அழகான திருமறை பகுதியை நாம் அந்த அதிகாரத்தில் பார்க்கின்றோம். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நீர் எனக்கு தந்த அனைத்தையும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பது இப்பொழுது அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடம் சொல்லியிருக்கிறேன். அதே திருமறை பகுதியிலே 18வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீ என்னை உலகிற்கு அனுப்பினது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை தெரிந்து கொண்டு தம்முடைய சீஷர்களை தம்முடைய வார்த்தையினாலே, இறை வார்த்தையினாலே அவர்களை ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு இறை வார்த்தையை கொடுத்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். என்னிடத்தில் உம்முடைய வார்த்தையை நீர் ஒப்படைத்தீர், உம்முடைய வார்த்தையை சீடர்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறேன். என்னை நீர் இந்த உலகத்திற்கு அனுப்பினீர், நான் இவர்களை அனுப்புகிறேன். இந்த திருமறை பகுதியில் இன்னொரு அழகான ஒரு செய்தி, இயேசு கிறிஸ்து அந்த ஜெபத்தில் சொல்லுகின்றார், ஆண்டவரே நீர் என் மீது அன்பு கூர்ந்திருந்து இவர்களிடத்திலும் நீர் அன்பு கூறும் என்று இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். கடவுள் என் மீது அன்பு கூர்ந்தார், உங்களிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று ஜெபிக்கிற திருமறை பகுதி. எப்படி கடவுள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூர்ந்தாரோ அதே அன்பை தான் இங்கே ஆண்டவர் பேதுருவினிடத்தில் கேட்கின்றார். யோவானின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா? இந்த அன்பு என்பது இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற அந்த பணியிலே கடவுள் கிறிஸ்துவனிடத்தில் அன்பு காட்டி கிறிஸ்துவை அந்த திருப்பணியை செய்வதற்காக வழிநடத்துவது போல அந்த அன்பு, கிறிஸ்துவின் புத்தி கெட்டாத அன்பு, திருப்பணியில அருட்பொழிவு செய்யப்பட்ட திருப்பணியில அந்த பணியை செய்வதற்காக கடவுள் அவர்களை வழிநடத்துகிறவராய், பலப்படுத்துகிறவராய் செயல்படுகிறார் என்கின்ற அழகான செய்தியை நாம் பார்க்கிறோம். ஆயர்களிடத்துல கடவுளுடைய அன்பு இருக்கின்றது. அவர்கள் அந்த திருப்பணியை அவர்களுடைய பலத்தினாலே அல்ல, கடவுள் தருகின்ற பலத்தினாலே செய்கிறவர்களாக இருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியை இந்த பகுதியில பார்க்கிறோம். ஆண்டவர் தருகின்ற மற்றொரு அழைப்பு, என்னிடத்துல அன்பு கூறுகிற நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. சங்கீதம் 23 முதல் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். முதல் 2 வசனங்களிலே ஒரு மேய்ப்பன் என்ன செய்ய வேண்டும்? அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகின்றார். ஒரு மேய்ப்பன் ஆடுகளை வழிநடத்தி செல்லுகிறவனாய், பராமரிக்கின்றவனாய், பாதுகாக்கின்றவனாய் இருக்கின்ற அழைப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறான். நாம் போகும் பொழுது மறுபொழுதும் பிரயாணங்களில் ஆடு மேய்க்கிறவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். மிக எளிமையான மக்கள். ஆனால் ஆடுகளுக்காக வெயிலிலும் கடுமையான கஷ்டங்களிலும் அவர்கள் நாள் முழுவதும் அந்த ஆடுகளோடு வாழுகிற வாழ்க்கையை நாம் பார்த்திருக்கிறோம். மேய்ப்பன் என்பவன் வழிநடத்தி செல்லுகின்ற, பராமரிக்கின்ற, பாதுகாக்கின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்றான். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, திருப்பணி என்பது இன்றைக்கு நாம் படிக்க கேட்டு திருமறை பகுதிகளில் ஒன்று அவன் காவலனாக இருக்க வேண்டும், காவலனாக இருக்க வேண்டும். இன்னொன்று அவன் மேய்ப்பனாக இருக்க வேண்டும். திருப்பணி என்பது கடவுளுடைய திருவார்த்தைகளை, கடவுளுடைய திருவார்த்தைகளில் இருக்கிற வாழ்வை திருச்சபைக்கும் இந்த சமுதாயத்திற்கும்
கொடுக்கின்ற ஒரு உன்னதமான பொறுப்பிலே கடவுள் அவர்களை அழைத்து அருட்பொழிவு செய்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே ஆயர் திருப்பணியை குறித்து சிந்திக்கின்றோம். திருச்சபையிலே ஆண்டவருடைய திருப்பணியை செய்கிற ஆர்டைன்ட் மினிஸ்டர்ஸ், அருட்பொழிவு செய்யப்பட்ட திருப்பணியாளர்களை நம்முடைய ஜெபத்திலே நாம் தாங்குவோம். ஆயர் திருப்பணி இந்த சமுதாயத்திற்கு கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்தளிப்பதற்கான பங்களிப்பை செய்வதற்காக கடவுள் அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் தியானித்தது போல கடவுளின் அன்புதான் அவர்களை அந்த பணியில கடைசி வரை நிலைத்திருப்பதற்கும் உண்மையாய் இருப்பதற்கும் வழிநடத்துகிறதாக அமைந்திருக்கிறது. ஆயர் திருப்பணி கடவுளால் கொடுக்கப்பட்ட திருப்பணி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆயர்களை நேசிப்போம், ஆயர்களுக்காக செபிப்போம், நாம் இணைந்து திருச்சபை பணியில ஈடுபடுவோம். கடவுள் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். திருமண அறிவிப்பு. தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் வந்தவாசி நகர குருசேகரம் நமது திருச்சபையை சார்ந்த திரு வின்சென்ட் அவர்களின் மகன் செல்வன் வில்ஃபிரட் ஜெயச்சந்திரன் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் கண்ணமங்கலம் குருசேகரம் கண்ணமங்கலம் திருச்சபையை சார்ந்த திரு மோகன்குமார் அவர்களின் மகள் செல்வி பிளஸ்ஸி டேவிஸ் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது இவர்களுக்கான 3வது திருமண அறிவிப்பு. இவர்கள் இருவரும் திருமண ஒப்பந்தத்தில் இணைக்கக்கூடாதபடி நியாயமான தடை இருக்குமேனால் அதை எழுத்து மூலம் ஆயருக்கு தெரிவிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நிறைவாக கீர்த்தனைகளிலே 228வது கீர்த்தனை, கீர்த்தனை எண் 228. உன்றன் திருப்பணியை உறுதியுடன் புரிய உதவாத பாவினானே. கீர்த்தனை எண் 228. உன்றன் திருப்பணியை உறுதியுடன் புரிய உதவாத பாவினானே. எங்கள் மீது அளவற்ற அன்பை தந்து
அன்பினால் எங்களை காத்து வழிநடத்தி வருகிறவரே, உம்முடைய அன்புக்கு இணை உண்டோ சுவாமி? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஆண்டவரே, உம்முடைய அன்பின் பெருக்கத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆயர் திருப்பணி என்பதை குறித்து நாங்கள் தியானித்திருக்கிறோம். உம்முடைய திருவார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும், உம்முடைய சாக்கிரமந்துகளை இறை மக்களுக்கு கொடுத்து விசுவாசத்திலே கட்டி எழுப்பவும் உம்முடைய திருப்பணிக்காய் நீர் தெரிந்து கொண்டீர். நீர் அவர்களை அருட்பொழிவு செய்திருக்கிறீர். ஆண்டவரே, ஆயர் திருப்பணியை நீ தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமா ஆண்டவரே, என்னிடத்திலே நீ அன்பு கூர்ந்தது போல இவர்களிடத்திலும் நீர் அன்பு கூற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்காய் ஜெபித்த அந்த ஜெபத்தை இன்றைக்கு நாங்கள் தியானித்தோமே. உம்முடைய அன்பு ஆயர்களை பலப்படுத்தவும், அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த திருப்பணியை உண்மையை முற்றமாய் செய்ய நீர் தொடர்ந்து அவர்களை பலப்படுத்தும்படியாகவும் ஜெபிக்கிறோம். திருச்சபையில் ஆண்டவரை தாய் திருப்பணி உமக்கு உகந்ததாய், ஆண்டவரை உம்முடைய உள்ளத்திற்கு மகிழ்ச்சி கொடுக்கதாய் அமைய உம்மை மன்றாடுகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா ஆயர்மார்களுக்காக, ஆண்டவரே உம்முடைய திருப்பணிக்காக நீர் தெரிந்து கொண்டு அபிஷேகத்திற்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும் உம்முடைய கனத்தினால் நிரப்பும்படியாய் உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கடந்த வாரத்திலே எங்களுடைய திருச்சபையில் ஏற்பட்ட இந்த இழப்புகளுக்காக ஆண்டவரே, திருமதி கிறிஸ்டி தாஸ் அவர்களுடைய ஆன்மாவுக்காகவும், திரு ராஜா கிறிஸ்டோபர் அவருடைய ஆன்மாவுக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்திலே நீர் அவர்களுக்கு கொடுத்த நல்ல வாழ்வுக்காக நன்றி சுவாமி. அவர்களுடைய ஆன்மா உடைய சமூகத்தில் இலைப்பாரிக் கொண்டிருக்கிற அந்த இலைப்பாறுதலுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் விட்டு சென்றிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளை நீர் ஆறுதல் படுத்தும் சுவாமி. உடைய திருக்கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, திருமண வாழ்வுக்கென்று ஆயத்தப்படுகிற செல்வன் வில்ஃபிரட் ஜெயச்சந்திரன், செல்வி பிளஸ்ஸி தேவிஸ் காய்ச்சரிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் குறித்த நாளிலே திருமணம் நல்ல விதத்தில் நடைபெறவும், அவர்களுடைய இல்லற வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் உம்மை மன்றாடுகிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய ஆலயத்தில் வந்து இணைந்து தொழுது கொள்ள முடியாது இருக்கிற இந்த சூழலில் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீரை பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் உடைய நன்மையினால் நீர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். சுகவீனங்கள் சோர்வுகளின் மத்தியில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி உடைய தெய்வீக சுகத்தை நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, உடைய சமாதானத்தை எங்கள் குடும்பங்களிலே நீர் தாரு சுவாமி. வயது முதிர்ந்த பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர்களுடைய சரீர பலகீனங்களில் நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே, உடைய திருக்கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வேளையிலும் மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், ஆண்டவரே, இந்த வைரஸ் தொற்றின் மத்தியில் உழைக்கின்ற ஒவ்வொரு பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். அரசு சார்ந்த பணியாளர்கள், அரசு சாராத பணியாளர்கள், தன்னார்வ பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை நீங்கள் தொடர்ந்து பலப்படுத்தும். சோர்ந்து போகாமல் இந்த பணியிலே அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவும் நீ பலன் தாரு சுவாமி. இந்த வைரஸ் தொற்றினாலே ஆண்டவரே, பல லட்ச மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் சுகம் பெறவும் மீண்டு வரவும் உம்முடைய அருளை நீ தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வருகின்ற வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாட இருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.